உட்காந்து நிதானமா பாத்துட்டு இருக்கிறோம் டிவில பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி. எப்படி இருக்குது உங்க போட்டோ? அவ்வளவு அழகா இருக்குது. ஓகே ஒரு போட்டோ கூட அது எப்படி சொல்றது, ஐயோ இது வந்து நல்லா இல்ல, என் ஃபேஸ் வந்து இதுல நல்லா இல்ல, இதுல செட் ஆகல, இப்படி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிசிறு ஒண்ணுத்துல கூட பிசிறு தட்டல. எல்லாமே அழகா இருக்குது. எதை சூஸ் பண்றது, எதை பிரேம் பண்றது ஆசையா இருக்கு எனக்கு. அதுக்குதான் நான் உடனே இந்த பாரம்பெல்லாம் உடனே அண்ணனுக்கு குடுத்து ஆகணும் நம்ம. அதனாலதான் எத்தனை மணி அவங்க கூட போன் அடிச்சுட்டேன் நானு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த போட்டோவை பார்க்கும்போது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து செட் ஆகுறதுன்றது கஷ்டம். பாத்தீங்கன்னா அடிக்கடி பாத்திருக்கேன், சிஸ்டம்ல பாத்திருக்கேன், அவரு மொபைல்ல வச்சிருக்காரு, என் மொபைல்ல இல்ல. ஆனா ஆல்பம் பார்த்தேன். ஆல்பம் எல்லாருமே ஆல்பம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் இப்ப ஆல்பமே காட்டல எங்க மாமியாரு. எல்லாம் கண்ணார் வைக்கிறாங்கன்னு. ஐயோ நீங்க ஆல்பத்தை காட்டுங்க, அண்ணனுக்கு விளம்பரம் ஆகும் எங்களால அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தான் இங்க வீட்டுக்கு எடுத்து வந்து எங்க அக்கா கிட்ட எல்லாம் காமிச்சேன். எல்லாருமே ஐயோ ரொம்ப அழகா பண்ணிருக்காரு, நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி இப்படின்னாங்க. அதான் சொன்னேன். இப்பதான் முகூர்த்த போட்டவே இப்பதான் நானும் பாக்குறேன். எங்க வீட்டுக்காரர் நானும் உக்காந்து இன்னைக்குதான் பாக்குறேன். ரொம்ப அழகா இருக்கு. அந்த தவளையில கை விட்டு அந்த மோதிரம் எடுக்கிற அந்த பிக்சரு ஆனா ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்லுவாங்க, ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயம் கூட அது அழகா அமையறது வந்து கஷ்டம்னுவாங்கல்ல. நான் எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை என் கல்யாணத்துல. ஆனா எல்லாமே அழகா நடந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நான் சமாளிச்சிருந்தேன், அது வேற விஷயம். அது வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன். அந்த ரிசப்ஷன் முடிஞ்சு அந்த ஒரு மாசத்துக்கு ஹாப்பியா இருந்துச்சு. அந்த மொமெண்ட்ஸ் கேப்சர் பண்றதுல அதுதான் விஷயமே. அதுதான் அது வந்து ரியல் ஹாப்பினஸோட அழகு வந்து அந்த போட்டோல தெரியுதுல்ல.